சிக்கன் வாங்குறீங்க வர மழை வர வந்து லைட்டா. வெல்கம் டு தாய்வான். கைஸ் இங்க ஒன்று பார்த்தேன், நம்ம ப்ரோ சொன்னாரு ஃப்ரெண்ட் இதுல ஃபுட் பண்டா ஓட்டு வராமா, ஊபரிச்சு ஓட்டு வராமா, வேற ஏதோ ஓட்டு வராமா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இது ஒரே டைம்ல ஓட்டுவாங்களாமா. செமையா இருக்குல்ல. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் இது. இதை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. நான் யூடியூப்ல கூகுள்ல பார்த்து சொல்றேன். அடிக்கிற கூத்து பாருங்க, வேற லெவலா இருக்கு. போலீஸா டைவான்ஸுக்கு வந்து ரொம்ப மியூசிக் இன்ட்ரெஸ்டா தான். நம்ம ஊரோட ரொம்ப இதா இருக்கும். எப்போ இங்க வந்து எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்குதுன்னு தெரியாது. ஓகே, கரெக்டா இருக்கும் கிளைமேட். ரொம்ப எனக்கு பிடிச்ச இங்க எவ்வளவு கிளைமேட் பார்த்தா கிளைமேட். வெல்கம் டு தாய்வான். இப்போ பார்த்தீங்கன்னா தாய்வான்ல ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாய்வான்ல இருக்கோம். தாய்வான்ல பார்த்தா அப்படின்னா என் தம்பினா நமக்கு தெரிஞ்ச தம்பி வந்து இங்கதான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ தாய்வான்ல அவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். வந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு இப்போ கடைக்கு வந்திருக்கேன். இன்ட்ரோக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம தாய்வான்ல வந்து தாய்சங்ல இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ போய் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ண இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ வாங்க உள்ள போயிடலாம். ஸோ இங்க வந்து இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் இது. ஸோ இவன் நம்ம தம்பி சந்துரு ப்ரோ, சுசான் ஃப்ரம் பெங்களூர். ஸோ அவர் பயங்கர படிப்பாராமா, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு. பயங்கர படிப்பாராமா. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நைட்டு சமைக்கிறதுக்கு பார்த்தா அப்படின்னா மகான்ஷியா ஹாய் பிரதர். ப்ரோ இங்க எல்லா ஊருக்காங்க இருக்காங்களா? பாகிஸ்தானா? எல்லாம் விளையாண்டு இருக்காங்க பாருங்க, விளையாண்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா காய்ஸ் இப்போ பார்த்தா அப்படின்னா நாங்க ஒரு மார்க்கெட் போறோம். மார்க்கெட் போயிட்டு சிக்கன் வாங்க போறோம், நைட்டு சமைக்க போறோம். ஆனா வந்து இப்போ வந்து காலேஜோட ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். அப்புறம் இங்க பக்கமா மார்க்கெட்டு 10 நிமிஷம் 10 கிலோமீட்டரா? நம்ம இந்தியாவுக்கும் இந்த ஊருக்கும் கரெக்டா 2 hours 20 minutes டிஃபரன்ஸ். ரொம்ப அழகா இருக்கீங்க பாருங்க. ஸோ டே 1 இன் தாய்வான். தாய்வான் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஐலாண்டு. இங்க ஒரு கான்செர்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாமா. மியூசிக் பேண்ட். இது காலேஜுக்குள்ள. ஆமா, காலேஜுக்குள்ள அடிக்கிற கூத்து பாருங்க, வேற லெவலா இருக்கு. போலீஸா? டோலிஸ்னா கேர்ள்ஸா? ஓகே ஓகே ஓகே. இங்க என்ன பண்ணுவாங்க அந்தரோ தெரியலையா? எல்லாம் அவங்க வந்து காட்டுங்க ப்ரோ, நீங்க சும்மா பேசுங்க ப்ரோ, பேசுங்க. அவங்க வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சும்மா நார்மல். அவங்க எப்பவுமே அவங்களுக்கு எப்பவுமே டைவான்ஸுக்கு வந்து ரொம்ப மியூசிக் இன்ட்ரெஸ்டா. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இங்க மாஸ்க் போட்டிருக்கானுங்க. ஏன் ப்ரோ எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க? இது என்னது? கைஸ் ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க தங்கியிருக்கோம் அப்படின்னா ஏசியன் யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு தம்பிங்களாம் வந்து இங்க தங்கியிருக்காங்க. அவங்க ஹாஸ்டல்ல வந்துட்டு காலேஜ் ஹாஸ்டல் நான் தங்கியிருக்கேன். ஸோ இங்கிருந்தா 2 நாள் நம்ம வந்துட்டு தாய்வானை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு இங்க தாய்வான் வந்து இது எந்த இடம் ப்ரோ? என்ன இடம் ப்ரோ இது? தாய்சங்ல இருக்கோம். இப்போ ஆக்சுவலா நம்ம ஏர்போர்ட்ல வந்துட்டு தாய்பேல இறங்கி அங்கிருந்து ஒரு புல்லட் ட்ரெயின் பிடிச்சி வந்து நீங்க பாத்துருப்பீங்க. மறுபடியும் பஸ் பிடிச்சி வந்து பாத்துருப்பீங்க. வந்து இந்த காலேஜ்ல இறங்கினதுக்கு அப்புறம் வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது அடுத்த vlog.
மார்க்கெட் கிளம்பிட்டோம். சிக்கன் வாங்கிருக்கீங்க. வர மழை வர வந்துட்டு இருக்கு. லைட்டா சார் அடிச்சுட்டு இருக்கு. செம்ம அழகா இருக்கு. இது காலேஜ் ப்ரோ? இதெல்லாம் என் காலேஜ். இது காலேஜ், இது வந்து கவர்மெண்ட். ஓகே. ஏசியன் காலேஜ்னா இது எந்த மாதிரி? எல்லா பேர் வந்து ஏசியன் காலேஜ். பேர் மட்டும் இல்லையா? ஏசியன். இது வந்து பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ். ஓகே ஓகே ஓகே. கைஸ் இங்க டிராஃபிக் ரூல்ஸ் அழகா ஃபாலோ பண்றேன். இதுவே தாய்லாந்துல பாருங்க, நீ என்னதான் இருந்தா அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. சின்ன ஓகே. கைஸ் மழை வந்துருச்சு. சரி சரி, மத்தியானமே வீடியோ பிளான் பார்த்தோமா, நான் அப்படியே படுத்துட்டேன். செம்ம டயர்டு வர எனக்கு. இது வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கு. செம்மையா இருக்கு. தாய்லாந்துலயே பாத்துருக்கீங்க இந்த மாதிரி? ஆமாமா 7-Eleven. ஆக்சுவலா கைஸ் இதை பத்தி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. நான் யூடியூப்ல கூகுள்ல பார்த்து சொல்றேன். பட் நான் மறந்துட்டேன். நான் நிறைய பார்த்து மறந்துட்டேன். 7-Eleven இது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அஞ்சு. ஆமா ஆமா ஆமா. ஆ ஆ. ஆக்சுவலா இந்த 7-Eleven பாத்தீங்கன்னா அமெரிக்கால எங்க பார்த்தாலும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க தாய்வான்ல தாய்சாங்ல இருக்கு. எங்க இருக்கும் ப்ரோ? தாய்சேங்ல ஊஃபங்னு ஒரு ஏரியா இருக்கு. ஊஃபங்ல வந்து அவ்வளவா என்ன சொல்றது, இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கிராமம் மாதிரி, கிராமம் மாதிரி. ஏன்னா ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஏரியாவில். ஆனா செம்ம அழகா இருக்கு பாருங்க. செம்ம அழகா இருக்கு. அப்படியே சைனா ஏன் ப்ரோ? சைனா தான் ப்ரோ. தைவான்ங்கிறது சைனா தான். தைவான்ங்கிறது சைனாவோட கண்ட்ரி தான். இப்பதான் இவங்க தனியா செப்பரேட் ஆங்க. பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் கல்ச்சர் எல்லாமே நம்ம சைனா பேஸ் பண்ணி தான். அவங்க லாங்குவேஜும் சைனீஸ் தான். இவங்க லாங்குவேஜ் சைனீஸ் தான். ஆனா இவங்க கொஞ்சம் தைவானீஸ் பேசுவாங்க. தைவானீஸ் லிட்டில் பிட் டிஃபரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க தாய்லாந்து, தைவான் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஏன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் எல்லாம் ஸ்கூட்டி யூஸ் பண்றானுங்க? அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த பைக்ல நம்ம ஊர்ல நிறைய பேர் பைக் ஓட்ட மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸ்கூட்டினா எல்லாருமே ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. ஆமா ஆமா. வயசானவங்கல இருந்து சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருமே ஸ்கூட்டி தான். கிளைமேட் மழை குளிர் நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊரோட ரொம்ப இதா இருக்கும். எப்ப இங்க வந்து எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும். ஓகே. கரெக்டா இருக்கும் கிளைமேட். ரொம்ப எனக்கு பிடிச்ச இங்க எவ்வளவு கிளைமேட் பார்த்தா கிளைமேட். கைஸ் இப்ப கூட மழை சாரல் அடிச்சிட்டு இருக்கு. சரி ஃபுல்லா மழை. கைஸ் இங்க ஃபுல்லா வெண்டிங் மிஷின் தானமா. நம்ம என்ன பொருள் காசு போட்டு பொருள் எடுத்துக்கலாம். ஒரு 10 NTD போட்டோம்னா வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ஓகே. ஏதா சோப்பா இல்ல, வாட்டர் பாட்டில். மோஸ்டா சைனானால நூடுல்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். 10 NTD நம்ம ஒரு காசுக்கு ஒரு 25 ரூபா போட்டோம். ஏன் ப்ரோ 25 ரூபா போட்டா நம்ம எடுத்துக்கலாம், விளாடலாம். இது இந்த பொம்மை பனானா கிட்ஸா அது ஃப்ரைஸ். இது சாக்லேட். ஏன் ப்ரோ உன்னை போட்டு எடுத்து பார்க்கலாமா? இருங்க என்ட்ருங்க. இப்போ எப்படி போறது? கூட நான் இது வீடியோ எடுத்து
வரப்ப சேஞ்ச் கொடுத்துருவேன். 10 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்க. இது ஹேண்டில், இதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அதை கேட்ச் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், இதை அமுக்குங்க. கேட்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே. பாத்தீங்கன்னா ஓட்ட போறோம். ஒரு வரும். இருக்குமா? ஆமா, கரெக்டா மண்டே பிடிக்கிற மாதிரி பிடிங்க. கீழே இறக்குறது அந்த அமுக்குங்க, அந்த பிரஸ் பண்ணுங்க. அதான். ஐயோ அவ்வளவுதான். ஐயோ வெயிட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்களே, அவங்க ஏதாச்சும் ஃபேவர் பண்ணுவாங்க. அப்படியா? ஹாய் கேன் யூ ஹெல்ப் மீ டு டேக் திஸ்? ஓகே நம்ம கேட்டா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு ஃபேவரா பண்ணி கொடுப்பாங்க. எடுக்கிற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஓகே. ஆன்லைன்ல இருக்கு. கிட்ட வச்சு குடிச்சிருவாங்கல்ல. நீ இதை பிடிங்க, இது இல்லாட்டி இது இருக்கிற மாதிரி. ஓகே. இப்ப நம்ம மாதிரி காசு மறுபடியும் காசு போகணும். செம்ம லாபம் இல்ல? ஆமா. இது வந்து நமக்கும் சிலப்ப கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு பொருள் வெளில வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 150 ரூபா மாதிரி கிடைக்கும். ஓகே. நீங்க ஒன் டைம்ல எடுத்துட்டீங்கன்னா நமக்கு லாபம் தானே. இது நீங்க இதுதான் உங்களுக்கு கிட்ட இருக்கு. எது கிட்ட இருக்கு பாருங்க. எது கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா அது அந்த 1-3ஆவதா? ஆமா, 3 கடை பிடிச்சிருமா? கரெக்டா பிடிங்க. கைஸ் வரைய 10 ரூபா போடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் போங்க. ரைட்ல போங்க. இன்னும் ரைட்ல போங்க. இப்ப பிடிங்க. அவ்வளவுதான். ஐயோ அது அப்படிதான் இருக்கும். சில கரெக்டா கிராப் ஆகாம ஓகே. சரி கைஸ், 20 ரூபா 45 ரூபா நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மையம் ஜஸ்ட் லைக் காசு வேணுமா? ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. வந்துச்சா? கைஸ் எடுத்துட்டு அந்த பொம்மைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 என்ன ப்ரோ? நான் 20, அவர் ஒரு 10. நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 65 ரூபா இல்ல, 65 ரூபா கிட்ட வந்து. இது வந்து எப்படியும் ஒரு 200 ரூபா இருக்கும். 200 ரூபா வரும். ஒர்த்து தானே. ஒர்த்து தான் ப்ரோ. நீங்க ஃபுல்லா இப்ப வச்சுக்கோங்க, அந்த வெண்டிங் மிஷின்ல கேம் விளையாடுற மாதிரிதான். சாப்பிட்ற ஐட்டம்ல மேலே இதெல்லாம் பெரிய பொம்மையா இருக்கு. இது இங்க எவ்வளவு போடணும்? இது 10 ரூபா. 10 ரூபா தான். பட் அதுல எடுக்க முடியாது, கஷ்டம். கஷ்டமா இருக்கு. லெவல் வந்து 15. கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எடுத்துருக்கேன் நான். எடுத்துருக்கீங்க? ஓகே. கைஸ் இங்க ஒரு மிஷின் பார்த்தேன். நம்ம 50 ரூபா காசு போட்டா சேஞ்ச் கொடுக்கலாமா? ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ இங்க தானே? இதுல போடுவோம். இதுலயா? ஆமா. பாருங்க 50 ரூபா போட்டுட்டேன். மொத்தம் 10 ரூபா வந்திருக்கு. சரி, இதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? நம்ம ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. அவரு ஒண்ணு எடுத்துட்டாரு, நானும் ஒண்ணு எடுத்துட்டேன். பாருங்க, லவர் தான். அவங்க லவரே இல்லை. இது எங்க போய் கொடுக்குறது? கேமரா காட்டு தானே. இது என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது? பிரஸ் பண்ணுமா? மழை நின்றுச்சு. வாங்க. கைஸ் இங்க ஒன்று பார்த்தேன். நம்ம ப்ரோ சொன்னாரு, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுட் பாண்டா இருக்கு பாத்துட்டீங்களா? இங்க வந்துட்டு இதுல ஃபுட் பாண்டா ஓட்டு வராமா, ஊபர் ஈட்ஸ் ஓட்டு வராமா, வேற ஏதாவது ஓட்டு வராமா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க 3 இது ஒரே டைம்ல ஓட்டு வாங்கலாமா. செமையா இருக்குல்ல? கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்திருக்கும். ஆக்சுவலா நைட்டு சிக்கன் சமைக்கிறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்திருக்கும். ஸோ இங்க வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ப்ரோ இங்கதான் வருவாராமா. ஸோ அதனால
பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இது அப்படியே நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தானே ப்ரோ? அதேதான். மோஸ்ட் இந்த இவனுங்க இந்த சைனாக்காரனுங்க கொரியன்காரனுங்க ஏதோ குழந்தை ஆள் சமாளக உட்காந்துட்டு நூடுல்ஸ் தான். இது ரொம்ப சாப்பிட்டு வயிற்று பிரச்சனை வராதா என்ன? நமக்கு செட் ஆகாது. நமக்கு செட் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து இதே சாப்பிட்டு பழகிட்டாங்க. நமக்கு தான் செட் ஆகாது. எல்லாமே இருக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே தனித்தனி இதா இருக்கும். செக்ஷன் விக்கர் வேணாலும் நிக்கர் வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. எல்லாமே நம்ம இந்தியன் மசாலாஸ்லாம் இங்க இருக்காது. அதே மாதிரி வேற ஆல்டர்னேட்ல இருக்கும். அதிகமா கிடைக்காது. இந்தியன் ஸ்டோர் கொஞ்சம் ரேரா இருக்கும். ரொம்ப ரேரு. ரைஸும் அதிகமா கிடைக்காது. ரைஸ் ரேட் அதிகம். நீங்க அங்க வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஃப்ளைட் ஏத்துவாங்களா ரைஸ் எல்லாம்? ரைஸ் கைஸ் பாருங்க, ஸ்டூடெண்டா வந்து இங்க ஃபாரின்ல படிச்சா சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே கஷ்டம். இதெல்லாம் சிக்கன் பீஃப் தான். இது காளான் தானே? இதெல்லாம் எத்தனை டைப் காளான் இருக்கு பாருங்க. இங்க ஒரு 15 டைப் இருக்கு போல இருக்கு. இது காளான் தான். எல்லாமே காளான். டிஃபரெண்டா கைஸ். ஃப்ரோசன் பீஃப் 214 ரூபா. என்ன ப்ரோ செம்ம ரேட்டா இருக்கு கேஸ். இந்த டப்பா மட்டும் 400 ரூபா பீஃப். அழகா ஸ்லைடா கட் பண்ணிருக்காங்க. இது என்னது? போர்க்கு பன்னிக்கறி. எவ்வளவு இந்த பாக்ஸ்? 69. அப்படின்னா 150 ரூபா வருது. இங்க மக்கள் அதிகமா போர்க்கு சாப்பிடுறாங்க, பீஃப் சாப்பிடுறாங்க. சிக்கன் ரேரா சாப்பிடுறாங்க பாரு. இதே சிக்கன் அப்படிதான். அது என்ன இருக்கும்? இல்ல சாப்பிட்டது இல்ல நானு. சிக்கன் எல்லாம் பாருங்க. ஓ சாரி, ஓப்பன்ல இருக்கா எல்லாமே. எல்லாம் ஒரு மாதிரியான ரேட்டா தான் இருக்கு. ரேட் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு எல்லாம். இது 1 கிலோ இருக்கா? 908. 1 கிலோ கைஸ். 1 கிலோ கம்மியா இருக்கு. இது வந்துட்டு 300 400 ரூபா வருது. 380 ரூபா கிட்ட வரும். இது எடுத்து போயிருங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகேதான். இதை கட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணி தான் போடுறாங்க. இது வந்து அமெரிக்கன். நல்லா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எதுவும் நல்லா எனக்கு தெரியாதுல்ல. ஓகே 1 கிலோ இருக்கு கரெக்டா? ஓகே ப்ரோ. இது எப்படின்னா இந்த ஒரு கலர்ல போட்டுருக்குல்ல. ஆமா. இது வந்து எப்படின்னா சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆயிடும். அதனால நான் போட்டு வாங்கிட்டு சமைக்க வந்தா ஓகே. அப்படி எது இருக்கும் சொல்லுங்க ப்ரோ. இதை எடுத்துக்கலாமா? இது 10மா நமக்கு? 10மா? நம்ம வெட்டிக்கலாம். இது பீஸ் பெருசா இருக்கு. 1 kg ப்ரோ. 1 kg பார்த்தா நமக்கு. 1 kg ஓகே. 1 kg ஓகே. kg 4 பேர் ஓகே. ஓகே தான். இது சாப்பிடுமா? வாங்கிக்கலாம் ப்ரோ. நான் சாப்பிட்டது இல்லை. இது எங்க வீட்டுல நான் வந்தாலே தூக்கி வீசிடுவாங்க. நம்ம அங்கெல்லாம் அப்படிதானே. அங்கேயே எப்படி தூக்கி வீசிடுவாங்க. இங்க ஒரு அண்ணன் வந்து எனக்கு சமைச்சு விட்டாரு. நாடு ஐயரல் மாதிரி இருக்கும் இல்லையா? அது ட்ரை பண்ணலாம். கைஸ் சிக்கன் வாங்கிட்டோம். இப்போ வந்துட்டு லிக்கர் எல்லாமே இருக்கா வாங்க.
ஃபுல்லா வச்சு ஓப்பன் சூப்பர் மார்க்கெட்ல ஓப்பன் வச்சிருக்கானுங்க பாருங்க. ஓப்பனா வச்சிருந்தாதான் எனக்கு ஒரு மரியாதை இல்லாம இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல அப்படி அதை ஒரு இதா வச்சுக்கிறோம். அடிச்சு புடிச்சு ஆமா ஆமா ஆமா. நம்மளுங்க பொத்தி பொத்தி வச்சா தானே சண்டை போட்டு வாங்குவானுங்க. அதான் ப்ராப்ளம். எவ்வளவுங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலியா வருவாங்க. அவங்க பாட்டு எடுத்துட்டு போயிட்டு நீட்டா ஃபேமிலியா வச்சுட்டு ஜாலியா இருக்கு. ஓகே ஓகே. அதிகமா அது ஒரு இதா எடுத்துரும். இதெல்லாம் பன்னு இல்ல, இதெல்லாம் பாலா? இதெல்லாம் பாலு. ஆமா ஃபுல்லா வா ஒரு செக்ஷன் பாருங்க. ஃபுல்லா பால் கைஸ். இங்க பாருங்க, இது செக்ஷன் ஃபுல்லாமே பால் தான். எத்தனை பால் கம்பெனி இருக்கு பாருங்க. மார்க்கெட்னா இதான், கிட்டத்தட்ட பல பிராண்ட் இருக்கு பாருங்க, எல்லாமே பால் தான். கைஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இன்கம் வருது தெரியுமா? இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு சிப்பு மேனுஃபேக்சர் பண்றாங்க, செமி கண்டக்டர். உலகத்துல எங்கேயுமே இங்க மட்டும் தான் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான இன்கம் வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஐபோன் யூஸ் பண்றோம், ஏகப்பட்ட ஏதாவது யூஸ் பண்றோம், அது வந்து மேக் புக் ஏகப்பட்டதுல இருக்கு இல்லையா? அதோட செமி கண்டக்டர் இங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க, உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால தாய்வான் அதுல பயங்கரமான ஃபேமஸ். அடுத்து வந்து தாய்வான் பார்த்தா அப்படின்னா இப்போ டூரிஸ்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்ல ஃபுல்லா டூரிசம் அதிகமா இருக்காங்க, என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சிக்கன் எடுத்திருக்கோம், சமைக்க சிக்கன் எடுத்திருக்கோம். டோட்டலா 182 தாய்வானிஸ். நம்ம ஒரு காசுக்கு 380 ரூபா 390 ரூபா கிட்ட வரும். பெரிய மார்க்கெட். ஃபுல்லா கேஸா வச்சிருப்பாங்க அப்படின்னா. ஓகே ஒயின் ஒயின் பியர் இதெல்லாம் இளநியா? தெரியல. கருவாடு பாருங்க, கருவாடு. ஃபுல்லா பியர் ஐட்டம். பியர் ஐட்டம். ஃபுல்லா ஒயின் விஸ்கி. ரொம்ப பெருசுதான் மார்க்கெட்டு. ஏன் ப்ரோ, மாசத்துக்கு ஸ்டூடெண்டா இருந்தா எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மத்தெல்லாம் எவ்வளவு தான் கரெக்டா இருக்கும்? இங்க வந்து இங்க உள்ள காசுக்கு எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 என்டிடி இருந்தா ஓகே. அப்புறம் 20 அப்படியே நம்ம ஒரு காசுக்கு 30,000 ரூபா. 20,000 வேணா நம்ம காசு 40,000 பண்ணு. 40,000 ரூபா. கைஸ் பாத்துக்குவாங்க, இங்க சாப்பாடு டிராவல் தானே ப்ரோ, அது போக ரூமுக்கு. ரூம் வந்து நம்ம வந்து எல்லாமே காலேஜ் இன்க்ளூட். ஆமா, சாப்பாடு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் மாசம் 40,000 வேணும் ஸ்டூடெண்டா வந்தீங்கன்னா எங்க தாய்வான்ல. ப்ளீஸ் லைக் 20,000 நம்ம இது பண்ணலாம். 20,000 வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லா எக்ஸ்பென்ஸ் தப்புல போச்சு. ஆமா ஆமா. ஆனா சாப்பாடு கண்டிப்பா நிறைய ஆயிரும் இல்லையா? சாப்பாடு கண்டிப்பா நிறைய ஆயிரும். தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாமே ஆரோ வாட்டர் தானே. இங்க தண்ணி வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு. நம்ம ஊர்லனா அப்படி தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும். ஆமா, இங்க காசு. கைஸ் இங்க ஊர்ல தண்ணி கூட காசு. ஆமா, ஆக்சுவலா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா தனி ஐலாண்டுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா ஐலாண்டு தான், சுத்தி கடல் சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இதுதான் தாய்வானிஸ் கேஷ். நான் இன்னைக்கு மார்னிங் தான் வித்ரா பண்ணேன். இப்படிதான்.